பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் நாம் ஒரு பயணத்தை ஆரம்பிக்கலாமா? என்ன பார்க்குறீங்க? கையில் டிவியோடு நடக்கிறேன் என்று அல்லவா? பிரியமானவர்களே, இந்த டிவி பழுதாகிவிட்டது. இதை இன்று நாம் சரி செய்ய போய்கொண்டிருக்கிறோம். இன்றைய தினத்தின் நம்முடைய யாத்திரையும் வேத வசனத்தில் ஒரு வசனத்தையும் ஒப்பிட்டு இன்று நாம் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். பிரியமானவர்களே, இன்றைய தினத்தில் வாசித்து கேட்ட இந்த வசனமும் நாம் செல்லுகிற பயணமும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த டிவியை சரி பண்ணும்படியாக நான் அழைக்கப்பட்டேன். காரணம் என்ன என்று தெரியுமா? மனிதர்கள்தான் அந்த டிவியை நிர்மித்தாங்க. அதனால் அதன் கம்ப்ளைண்ட்டை மனிதர்களாகிய நம்மால் சரி செய்ய முடியும் என்று அந்த டிவியினுடைய உரிமையாளருக்கு தெரியும். அதனால் நான் அழைக்கப்பட்டேன். இன்றைய தினத்திலே வேதத்தை வாசித்த போது குஷ்டரோகி ஒருவன் வந்து இயேசுவின் இடத்திலே, இயேசுவே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். உடனே இயேசு தமது கரத்தை நீட்டி அவனை தொட்டு அவனை சுத்தமாக்கினதாக நாம் வாசித்து கேட்டோம். பிரியமானவர்களே, ஒரு மனிதனால் சிருஷ்டிக்கப்பட்ட டிவி ஒரு மனிதனால் சரி செய்ய முடியுமே ஆகில், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளை தேவனால் மாற்ற முடியும் என்று வேதத்திலே பார்த்தோம். குஷ்டரோகி எல்லாராலும் தள்ளப்பட்டவன், எல்லாராலும் வெறுக்கப்பட்டவன். அவனிடத்திலே குஷ்டரோகம் இருக்கிறது நிமித்தமே அவன் இந்த உலகத்திலே மற்றுள்ளவர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தான். ஆனால் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த குஷ்டரோகியோ தேவனிடத்திலே முறையிடுகிறான். தேவன் உடனே தமது கையை நீட்டி அவனை தொட்டு சுத்தமாக்குகிறார். உடனே அவனுடைய குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் நீங்கள் வியாதியோடு பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? கர்த்தரால் சரி செய்ய முடியாத பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை. அதனால் நம்மை சிருஷ்டித்த கர்த்தரிடத்திலேயே கேட்டு சௌக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வியாதியோடு இருக்கிறீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையை தருவார். எங்களை நேசிக்கிறதான நல்ல கர்த்தாவே, இன்றைய தினத்திலும் பல வியாதியோடு பல பிரச்சனைகளோடு வேதனைகளோடு வாடி தவிக்கிறதான உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அன்று குஷ்டரோகியை தொட்டு சுத்தமாக்கினீங்க, அவன் உடனே சுத்தமானான். அதே போல இன்று வியாதியோடு பல பலவீனத்தோடு இருக்கிறதான இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உமது கரத்தை நீட்டி தொட்டு சௌக்கியத்தை கொடுப்பீராக, விடுதலையை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினால எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் உம்முடைய பிள்ளைகளை விட்டு மாறி போகட்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா விதமான பிரச்சனைகளில் நின்றும் இன்று விடுதலை கொடுத்து, இன்றைய சௌக்கியத்தை கொடுத்து, இப்போதைய சௌக்கியத்தை கொடுத்து அற்புதத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபங்கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களுடைய வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். தைரியமாக விசுவாசமாக கர்த்தரிடத்திலேயே கேளுங்க. கர்த்தர் உங்களை மேன்மையாக நடத்துவார். God bless you.